இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ்ல இருந்து மற்றும் ஒரு சம்மர் பேக்கேஜ் அண்ட் இந்த வாட்டி நம்ம வந்து போறது ஃப்ளைட்லங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ்ல இருந்து ஃப்ளைட் பேக்கேஜ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக நம்ம வந்து பேக்கேஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 9 to 10 பேக்கேஜஸ் முடிச்சாச்சு. அந்த பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரெயின் பேக்கேஜஸாக தான் பண்ணியிருக்கோம். அப் அண்ட் டவுன் வந்து ட்ரெயினாக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் பேக்கேஜாக நம்ம போக போகிற இடம் அந்தமான். ஒரு சூப்பரான ஐலாண்டு, நம்ம இந்தியாவில் இருக்கிற சூப்பரான ஐலாண்டு தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி குரூப் பேக்கேஜ் பிளான் பண்ணியிருக்கோம். அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து ஃப்ளைட்டில் தான் வந்து இந்த பேக்கேஜ் பிளான் பண்ணியிருக்கோம். வேறு ஆப்ஷனும் நமக்கு வந்து கிடையாது. ஷிப் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பட் அந்த ஷிப் வந்து ரிலையபிளானது கிடையாது. எப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் மினிட்ல தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டில் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அந்தமான் குரூப் பேக்கேஜ், அந்தமான் ஃப்ளைட் பேக்கேஜோடைய ஐட்னரி டீட்டெயில்ஸு, ஃபேரு, ஒரு பர்சனுக்கு வந்து என்ன ஃபேரு, ஸோ என்ன மாதிரியான பிளானு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே நம்பர் இருக்கும், நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் ஐட்னரி கேட்டுக்கலாம். அதில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த அந்தமான் பேக்கேஜோடைய டேட்ஸ் என்ன அப்படின்னு. சம்மர் பேக்கேஜாக நம்ம வந்து April 29 மே 4 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 6 days 5 nights பேக்கேஜாக இந்த அந்தமான் பேக்கேஜ் இருக்க போகுது. அண்ட் இதுக்கான ஃபேர் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 44,000 rupees. ட்ரிபிள் ஷேரிங்காக இருந்தால் 44,000 rupees. இதே வந்து ரூம் உங்களுக்கு வந்து டபுள் ஷேரிங் ரூம் அப்படின்னு வேணும்னா ஒருத்தருக்கு 45,000 rupees ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஆல் பேக்கேஜ் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுங்க. ஃப்ளைட் ஃபேர்ல இருந்து ஃபெரி போட் ஃபேர்ல இருந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு கடல், அதாவது ஐலாண்ட் டு ஐலாண்ட் வந்து நம்ம வந்து போட்டில் தான் போகணும். அந்த ஃபேர் எல்லாமே வந்து இன்க்ளூட். நான் இன்க்ளூஷன்ஸில் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஐட்னரி பார்த்துடலாம். ஐட்னரியை பொறுத்த வரைக்கும் Day 1 நம்ம April 29 சென்னை ஏர்போர்ட்ல இருந்து டிபார்ட் ஆகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்தமான் போகிறதுக்குலாம் பாஸ்போர்ட் வேணுமா அப்படின்னு. கண்டிப்பாக தேவையே கிடையாது. அது வந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்து போக போகிறது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு, அதாவது ஆதார் கார்டை மட்டும் கேரி பண்ணால் போதும், பாஸ்போர்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சென்னை ஏர்போர்ட்லேருந்து April 29 மார்னிங் நம்ம வந்து டிபார்ட் ஆகிறோம். ஒரு 2.5 hours to 3 hours ஜேர்னி ஃப்ளைட்டில் இருக்க போது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போர்ட் பிளேயர் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிடும், லேண்ட் ஆகிடுவோம். ஒரு மத்தியான டைமில் லேண்ட் ஆகும். அங்கே போன உடனே லஞ்ச் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறோம். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2 சைட் சீயிங் பிளேசஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அங்கே வந்து ரொம்ப முக்கியமானது போர்ட் பிளேயர். அந்தமான்னாலே அந்த அந்தமான் ஜெயில், செல்லுலார் ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை விசிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ஒன்று இருக்கும், கார்பின் கோவ் பீச். எல்லா பேருமே இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன் லைனாக, ஏன்னா ஒவ்வொன்றும் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வேறு ஐலாண்டு பிளேசஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். நான் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். கார்பின் கோவ் பீச் ஈவினிங் டைமில் நம்ம விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஸ்டே நமக்கு வந்து போர்ட் பிளேயரில் இருக்க போது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 star AC லக்ஸரி ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். அடுத்ததாக Day 2, அதாவது April 30 நம்ம போர்ட் பிளேயர்லேருந்து கிளம்பி ஐலாண்டுக்கு போக போகிறோங்க. அங்கே வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஐலாண்டும் போக போது நம்ம வந்து ஃபெரி போட்ஸில் போகிற மாதிரி இருக்கும். கடல் கடந்து போட்டில் தான் போக போகிற மாதிரி இருக்கும். அதனால் சூப்பரான ஒரு அட்வென்ச்சரஸ் பயணமாக தான் இருக்க போகுது ஒவ்வொரு நாளுமே. Day 2 நம்ம வந்து போக போகிற ஐலாண்ட் ஹேவ்லாக் ஐலாண்ட். போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவ்லாக் ஐலாண்ட் வரைக்கும் போகிறோம். ஹேவ்லாக் ஐலாண்ட் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நைட் ஸ்டே இருக்க போகுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 star கேட்டகரி லக்ஸரி ஏசி ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பக்காவாக நமக்கு வந்து பிளான்டாக இருக்கும். அங்கே போயிட்டு வந்து நைட் ஸ்டே பண்ணிடுவோம். Day 3 நம்ம வந்து ஹேவ்லாக் ஐலாண்ட்லேருந்து கிளம்புறோங்க. ஹேவ்லாக் ஐலாண்ட்லேருந்து கிளம்பி நீல் ஐலாண்ட் போகிறோம். அடுத்த ஐலாண்ட் Day 3 நம்ம விசிட் பண்ண போகுது. அதாவது May 1 நீல் ஐலாண்டு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஐலாண்ட் பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் வந்துடும். ஒரு ட்ரையாங்குலர் ஜேர்னி மாதிரி இருக்கும். போர்ட் பிளேயர் டு ஹேவ்லாக், ஹேவ்லாக் டு நீல், நீல் டு போர்ட் பிளேயர். ஒரு ட்ரையாங்குலர் ஜேர்னி மாதிரி இருக்கும். நீல் ஐலாண்ட்லேருந்து Day 3 நம்ம வந்து போர்ட் பிளேயர் வந்துடுவோம். அன்னைக்கு ஓவர் நைட் ஸ்டே போர்ட் பிளேயரில் தான் நமக்கு இருக்க போகுது. Day 4 அடுத்ததாக வந்து May 2 Day 4 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ட் பிளேயர்லேருந்து 2 ஐலாண்ட் விசிட் பண்ண போகிறோம். நார்த் பே ஐலாண்ட், அதாவது கோரல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரோஸ் ஐலாண்டும் விசிட் பண்ண போகிறோம். இந்த 2 ஐலாண்டும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளில் விசிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு நம்ம போர்ட் பிளேயர் வந்துட போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா Day 5, அதாவது May 3 நம்ம அங்கேருந்து பெரட்டாங் ஐலாண்ட் போக போகிறோம். அந்த பெரட்டாங் ஐலாண்ட் ரொம்ப முக்கியமான பிளேஸ் அந்தமான்ல. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு வால்கேனோ இருக்குது. அதாவது இந்தியாவிலே வந்து அந்த ஒரு இடத்துல தான் வந்து வால்கேனோ இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஒரு வால்கேனோ வந்து இப்போ வந்து ஆக்டிவாலாம் இல்லை, பட் அந்த இடத்துல அந்த வால்கேனோ அப்படியே தான் இருக்குது. அந்த வால்கேனோ வந்து நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். விசிட் பண்ணிவிட்டு பேக் டு போர்ட் பிளேயர் அன்னைக்கு வந்துடும். May 3 நைட்டு பேக் டு போர்ட் பிளேயர் வந்துடும். அன்னைக்கு நைட் ஸ்டே. Day 6, அதாவது May 4 Day 6 மார்னிங் பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயரில்
ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாவில் சின்ன ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்ம வந்து ஃப்ளைட் ஏறிடும். போர்ட் பிளேயர் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஏறி அகெயின் ஒரு 2.5 hours 3 hours ஜர்னியில் நம்ம ரிட்டர்ன் சென்னை ரீச் ஆகிடும். ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம வந்து சென்னை ரீச் ஆகிடும். அதாவது May 4th ஈவினிங்கே நம்ம சென்னை ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டீட்டெயில் ஐட்டினரி அண்ட் டீட்டெயில் பிளான். இதை விட டீட்டெயிலாக நீங்கள் வந்து பை டெக்ஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு ஐட்டினரி எங்கள் டீம்லேருந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து இன்க்ளூஷன்ஸ் என்ன, எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்க்ளூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் இந்த அந்தமான் பேக்கேஜில். ஸ்டார்டிங் வந்து ஃப்ளைட் ஃபேர், அப் அண்ட் டவுன் வந்து ஃப்ளைட் ஃபேர் நம்ம வந்து புக் பண்ணி தந்துட போகிறோம். செகண்ட் வந்து ஃபெரி டிக்கெட்ஸ், ஃபெரி போட் டிக்கெட்ஸ். ஒவ்வொரு ஐலாண்டும் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஐலாண்ட் விசிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் வந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஃபெரி போட்டில் தான் போகிறோம். அந்த ஃபெரி போட்கான சார்ஜஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து 3 star அகாமடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டே பண்ண போகிறது 5 nights ஸ்டே பண்ணுறோம். அந்த 5 nightsமே லக்ஸரியான 3 star கேட்டகரி ஏசி ரூம்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக எல்லா நாளுமே ஃபுட் இன்க்ளூட் ஆகிடுங்க. Day 1ல் இருந்து Day 6 மார்னிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லா ஃபுட்டுமே இன்க்ளூட் ஆகிட போகுது. சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்க போகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்தமானில் வந்து குக்கிங் டீம் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து டெய்லி நமக்கு வந்து ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ எல்லா நாளுமே சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்கும். அண்ட் டிரான்ஸ்போர்ட், ஒவ்வொரு இடமும் நம்ம வந்து விசிட் பண்ணும்போது வந்து நம்ம ஏசி டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏசி வெஹிக்கல் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா நாளுமே எங்கெங்கெல்லாம் வந்து பஸ் ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ஏசி வெஹிக்கல் நம்ம கூட வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ் டூர் மேனேஜர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்கள் டீம்லேருந்து 2 பேர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பிச்சு ரிட்டர்ன் ஏர்போர்ட் வர வரைக்கும் உங்கள் கூட வந்து கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூட்ஸ் ஆகுது. எக்ஸ்க்ளூட்ஸ் என்ன, எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக ஷாப்பிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து எக்ஸ்க்ளூட் ஆக போகுது, உங்களுடைய ஓன் செலவாக இருக்க போகுது. அண்ட் இதில் அதாவது ஐட்னரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தவிர வேறு ஏதாச்சும் சப்போஸ் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் போகிறீங்கன்னா, இந்த பீச்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து இந்த ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்கள் செப்பரேட் சார்ஜஸ், அது வந்து உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுது. ஈவன் அந்த செல்லுலார் ஜெயில் நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தால அதோடைய என்ட்ரி டிக்கெட் கூட இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ ஆல் இன் ஆல் பேக்கேஜாக தான் இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 44,000 3 ஷேரிங் ப்ரைஸ், 45,000 டபுள் ஷேரிங் ப்ரைஸாக இதை வந்து கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20,000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். புக் பண்ணும்போது அட்வான்ஸ் அமௌண்ட் 20,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 24,000 இல்லை 25,000 வந்து நம்ம கிளம்புற டேட், டிபார்ச்சர் டேட்டுக்கு ஒரு 10 days முன்னாடி செட்டில் பண்ணால் போதும். லாஸ்ட் டேட், இந்த ட்ரிப்புக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் புக் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 15th வச்சுருக்கோம். March 15th புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான டீட்டெயில். தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பக்காவாக சம்மர் பேக்கேஜாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம், கப்புள்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பிளேஸ் ஐலாண்டு. அண்ட் பெரியவங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாயின் பண்ணுற அளவுக்கு தான் இந்த ஒரு சூப்பரான அந்தமான் பேக்கேஜ் இருக்க போகுது. அந்த அந்தமானுடைய கிளைமேட் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சென்னை கிளைமேட் மாதிரி தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிளேஸ் தான். ஸோ நம்ம இருக்கிற சென்னையும் கடல் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிளேஸ் தான். ஒரு ஏப்ரல் மே மாதம் சென்னையில் எப்படி இருக்க போதோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹாட் அண்ட் ஹியூமிடாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து எல்லாமே வந்து ஏசி வெஹிக்கிள்ஸு, ஏசி ரூம்ஸு எல்லாமே வந்து அப்படி பிளான் பண்ணிட்டோம், லக்ஸரியாகவே பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து இந்த கேட்டகரி பட்ஜெட்டாக பிளான் பண்ணாமல் கொஞ்சம் லக்ஸரியாக பிளான் பண்ணதுனால தான் இந்த ப்ரைஸில் வந்திருக்கு 44,000. பட் இந்த 44,000க்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான 6 days 5 nights பேக்கேஜாக தான் இந்த அந்தமான் பேக்கேஜ் இருக்கும். ஸோ விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபார்ம் படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணி இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் மேலே ரன்னிங்லேயே வந்து வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பரான அந்தமான் பேக்கேஜ், ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபினிட்டி ஃப்ளைட் பேக்கேஜாக போடுறோம். மீட் பண்ணுவோம்.